இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நம்ம எத்தனை வேணாலும் சாப்பிட்லாங்க. 1/2 கிலோ மைதா மாவில் உப்பு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் 2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 ஏலக்காய் சேர்த்து நல்லா உதிராக வர அளவுக்கு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். ஆறுனதும் 1 கப் அளவுக்கு வெல்லம், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இது அப்படியே நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம ஸ்டஃபிங்காக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அழகாக நிறைய கிடச்சிருக்கு. இப்போது நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழை இலையில் நெய் தடவி அதை நம்ம ஃப்ளாட்டாக்கிக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சுருக்க ஊரணத்தையும் இதை ஸ்டஃப் பண்ணி அதை கையாலவே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் போலி ரெடிங்க. ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.